ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தயமி ஃபேஷன் மேக்கர். இன்றைக்கி ஒரு நார்மல் சுடிதார் ஒரு சிம்பிளான ஒரு நெக் டிசைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க. நான் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இது உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லைனிங் கிளாத் வந்து 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். லென்த் வைஸில் பிரெத் வைஸில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு நம்மளோட அளவு சுடிதார் மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த கார்னர்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக சுடிதார் ஸ்டிச் பண்ணுறது. கொஞ்சம் டைம் மட்டும் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நெக் எங்கே வருதோ அதுலேருந்து உள்ளே கொஞ்சம் ஒரு 1/2 inch நம்ம ஸ்டிச்சிங்காக, நம்ம தையலுக்காக ஒரு 1/2 inch விட்டுட்டு, அதே மாதிரி மேலே ஒரு 1/2 inch நம்ம அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே லைன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது ஸ்டிச்சிங்கு, அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 inch மேலே வச்சுருக்கோம். இது வந்து லைனிங், புது லைனிங்கிறனால நான் இந்த மாதிரி ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் நான் கொஞ்சம் லூஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1.5 inch எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கர்வ் அப்படியே வரைஞ்சிட்டு நம்ம எக்ஸாக்டோட அந்த அளவு சுடிதாரோட மெஷர்மெண்ட் ப்ளஸ் 1.5 கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்கும் எவ்வளோ லென்த் கேட்டிருக்காங்களோ அந்தளவுக்கு நம்ம அளவு சுடிதார்லேயே வச்சு நெக்கும் ஜாயின் பண்ணிடலாம். இது பேக் லென்த்து கொஞ்சம் டெப்த் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே டுகெதர் வெட்டிட்டு பேக் நெக் மட்டும் நமக்கு என்ன வேணும், என்ன சைஸ் கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணுமா மேலேன்னு பார்த்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். நெக் டிசைன்ஸ் மட்டும் கட் பண்ணும்போது. இப்போ நெக்குக்கு வந்து ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். இது வந்து பேண்ட்டோட கிளாத்து. இந்த பேண்ட் கிளாத் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பாட் மாதிரி வர மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெக்கோட கார்னர் இருக்கு இல்லையா, இந்த பார்டர் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். வரைஞ்சிட்டு அந்த துணி எடுத்துடலாம். தென் நெக்லேருந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அந்த பேண்ட் கிளாத் வேணுமோ அந்த லைன் வரைஞ்சிட்டு, அந்த பாட்டோட டிசைன் வந்து அதே மாதிரி எந்த டிசைனில் வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். இதுவும் கிளாத் வந்து நான் 4 fold எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டுமே வந்து நம்மளுக்கு 2 துணி இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி 4 fold பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கொடுக்குங்கிறதுக்காக. நிறைய கிளாத் இருந்துச்சு, அதனால நான் இப்படி எடுத்திருக்கேன். இல்லைனா நம்ம உள்ள கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே ஃபினிஷிங் கரெக்டாக வர மாதிரி இருக்குது இதில். ஸோ இப்போ என்ன பண்ணும், இந்த கார்னர் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் இல்லையா. ஸோ ப்ரிட்டி சைட் அதாவது நல்ல பக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மேலே வச்சுட்டு, ஃபினிஷிங் சைட் நம்மளுக்கு எங்கே வேணும், இந்த கார்னர், இந்த பாட் டிசைன் வருது இல்லையா, இந்த டிசைனில் இந்த கார்னரில் தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம லைனிங் கட் பண்ணோன்னே அந்த லைனிங்கே வச்சு நம்ம ஃபேப்ரிக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். சேம் அதே லைனிங் அப்படியே மேலே போட்டுட்டு நம்ம ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நெக் மட்டும் கட் பண்ண மாட்டோம். லைனிங்கில் மட்டும் நெக் கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கில் வந்து லைனிங் மேலே நெக்கு மட்டும் கட் பண்ணாமல் விட்டுறலாம். இது வந்து ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக 10 துணி ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால நம்ம ஜாயிண்ட் போட போகிறோம். ஸோ நம்மளோட ஃபேப்ரிக்கில் நம்மளுக்கு அளவு சுடிதார் இருந்து இங்கே பாருங்கள், இங்கே தான் ஸ்டிச்சிங் இருக்குது, அதுலேருந்து ஒரு 1/2 inch மேலே எடுத்திருக்கோம் ஸ்டிச்சிங்காக. ஸோ அந்த கர்வ் வரைஞ்சிட்டு இந்த பீஸ்க்கு வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம், துணி பத்தலைங்கிறதுக்காக. எஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே 4 fold இருக்குது. 2 கிளாத்துமே 4 fold இருக்குது. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே இது யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பாட் நெக் ஃப்ரண்ட்டில் வருது இல்லையா, அந்த டிசைனுக்காக இந்த இடத்துல நம்ம நாச்சஸ் கொடுத்துட்றோம். நம்ம கார்னர்ஸில் நாச்சஸ் கொடுத்து நம்ம இந்த கிளாத்தை ரிவர்ஸ் பண்ணி மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடலாம். டாப் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் ஆகிடும். நம்ம ஃபேப்ரிக் மேலே வச்சு அதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபேப்ரிக் கூட ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்து லைனிங் நம்ம எப்படி ஃபினிஷ் ஆனால் எப்படி இருக்கும், லைனிங் இருக்கும், மேலே மெயின் ஃபேப்ரிக் இருக்கும், அதுக்கப்புறம் நெக் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகுது. இதை வச்சுட்டு நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு எங்கே இடத்துல எந்த துணி வரும்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னா, அந்த லைனிங் துணி மேலே வந்துடும். அவ்வளோதான், ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ கீழே மெயின் ஃபேப்ரிக்கு, மேலே வந்து அந்த நெக் டிசைனு, அதுக்கு மேலே வந்து லைனிங் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நெக்கு மட்டும்தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். நெக்கு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்படி ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த லைனிங் வந்து பேக்கில் போயிடும் இல்லையா. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இந்த நெக் இருக்குல்ல, இந்த நெக் நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த பாட்டு, இந்த நம்ம பேண்ட் கிளாத்தோடது, அதையும் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஸோ சிம்பிள் இல்லையா. இந்த மாதிரி இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம அழகாக துணியை நல்லா இழுத்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் உள்ளே போகாத மாதிரி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம்.
ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்லீவ்ஸோட வேலை. ஸோ ஸ்லீவ் அந்த மாதிரி நம்ம பத்தாததுக்கு நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு நம்ம ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் கூட நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ சைடு ஜாயின் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஸ்லீவ்ஸ் வேணும் நம்ம இங்கே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்மள எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்க்கு இங்கே ஒரு வி மாதிரி நாச் போட்டோம் இல்லையா, அது இருக்கிறனால நம்ம ஈஸியாக இங்கே வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். போட்டுட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்லிட்டு வேணுமோ அது வரைக்கும் தான் ஸ்டிச்சஸ் போடணும். அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு மேலே அப்படியே ரிவர்ஸில் போயிடலாம். இன்னொரு 2-3 ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்லிட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லிட் இடத்துல இந்த மாதிரி நம்ம முன்னாடியே இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா. அப்புறம் இந்த மாதிரி கீழே எல்லாம் ஜாயின் பண்ணி ஸ்லிட் பாருங்கள் அழகாக இந்த சைடில் அப்புறம் சென்டரில் ஜாயின் பண்ணோம்னா சுடிதார் ரெடி. ஸோ ஆக்சுவலாக லீவ் டைமில் எனக்கு இது ஒரு ஆர்டர் வந்தது. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் தச்சு காமிச்சிருக்கேன். See you in another video. Bye bye.